சமீப காலத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கார். அவர் என்னை பார்க்குறக்கு வந்திருந்தார். ஒரு வியாபார தொடர்பும் இல்லை, பட் என்னுடைய அறிமுகமாக அட்லாண்டா போகிறபோது அவரோட பார்த்து பேசினேன். அவர் என் நட்பான முன்னாடி என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரெகுலராக பார்ப்பார். நான் என்ன பண்ணுறது எல்லா விஷயமும் பார்த்துட்ருப்பார். அவர் ஒரு தடவை சென்னை இந்தியா வரும்போது என்னை வந்து பார்த்து நிறைய பேசிட்டு இருந்தார். பார்த்துட்டு ஒரு புக் கொண்டு வந்து கொடுத்தாரு, ஒரு இங்கிலீஷ் புக் கொடுத்தாரு. அப்புறம் இதெல்லாம் படிங்க அப்படின்னாரு. நான் பார்த்துட்டு இங்கிலீஷ் புக்கில் எனக்கு படிக்கிறதுக்கு அவ்வளோ இதாக இருக்குது, என்ன மேட்ருங்க அப்படின்னேன். இவர் என்ன எழுதியிருக்காரோ அதைத்தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இந்த புக்கை படிச்சுட்டு தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்களான்னு கேட்டார். என்ன எழுதியிருக்குங்க அப்படின்னு கேட்டேன். இந்தியா வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்குது, யார் இந்தியாவில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற பற்றி எழுதியிருக்காருனாரு. சரி அதை சொல்லியிருங்களே அப்படின்னு நான். அவர் சொன்னார், இந்தியாவில் வந்து யார் டொமஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்க பெரிய அளவுக்கு வெற்றி அடைவாங்க. அதை யார் வித்து பிராண்டோடு பண்ணுறாங்களோ அதை விட பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவாங்க. அதை யார் வித்து சோசியல் பண்ணுறாங்களோ அவங்க மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவாங்க. இந்த 3 விஷயத்தை அதில் சொல்லியிருக்காரு, புத்தகம் சொல்லியிருக்காரு அப்படின்னு. இது எல்லாம் புரிஞ்ச நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டார். இல்லைங்க, நான் பண்ணியிருக்கேன், அதில் அதுவும் இருக்குது. நம்மை பார்த்து அவர் எழுதிட்டாராட்டு இருக்கு அப்படின்னு விளையாட்டாக சொன்னேன்.